நாம் இந்த கால வேளையில் நாம் வேறு வார்த்தைகளை கேட்கும்படி வேத வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லேவியராகமம் 26. இந்த 13ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் படிக்கும்போது, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினவைகளுக்காக நாம் தேவனை துதிக்கணும். சில இடங்களில் போராட்டங்கள், சோர்வுகள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய கடந்த நாட்களில் நம்மளை தலைநிமிரை செய்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் நம்முடைய தலைநிமிர்ந்து நடக்க செய்வார் என்று விசுவாசிப்போம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்த அந்த வாக்குத்தத்தத்திற்காக தேவனுக்கு நன்றிகளை நாம் ஏறெடுப்போமாக. பைபிளில் நாம் பல இடங்களிலே தேவனுடைய மனிதர்களை தலை நிமிர முடியாதவர்களை தேவன் தலை நிமிர பண்ணினதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, உதாரணமாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை படிக்கும்போது ஒரு சம்பவம், நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு சம்பவம் நாம் அங்கே வாசிக்கிறோம். ஒரு பெண்ணை அவர்கள் பிடித்து கொண்டு வந்து கல்லெறிந்து கொள்ள நினைக்கும் போது அந்த வசனத்தை வாசிப்போமா? 8:8. ஒரு சின்ன வசனம் தான். அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். எதற்காக வென்றால், அவர் தலை குனிந்து எழுதினது எதற்குனா, தலை நிமிர முடியாது இருக்கிற ஒரு பெண்ணை தலை நிமிர செய்வதற்காக இயேசு தலை குனிந்து என்ன செய்தார்னா எழுதினார். நல்லா யோசித்து பாருங்கள். அந்த இடத்துல ஒரு தவறு பண்ணிட்டா ஒரு பெண், ஆனால் அதற்காக அவளை கொல்லுவதற்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா எழுப்பி நிற்குது. அவள் இப்போ எப்படி இருந்திருப்பா யோசிச்சிங்கன்னா, யாரையும் அவளுக்கு பார்க்குறதுக்கு மனசு இருக்காது. அவள் உண்மையாகவே ஒரு வெட்கப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் இயேசு இருக்கிறாரு, சீஷர்கள் இருக்காங்க, எல்லாரும் ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, அதில் சிறியோர் பெரியோர்லாம் இருக்கிறாங்க. இந்த பெண் அந்த இடத்துல விழுந்து கிடந்திருப்பா. அவளுடைய நிலை என்ன அப்படின்னா, கீழே தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு தலை நிமிர முடியாமல் இருக்கிற அந்த இடத்துல எல்லாரும் அவள் மேலே குற்றச்சாட்டுகளை சொல்லி கைகளை கற்களோடு நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம்தான், இயேசு ஓகே சொன்னால் எரிஞ்சிருவாங்க. ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை, ஆமென், ஸ்தோத்திரம், விரலினாலே கீழே முதல்ல எழுதுறார். நீங்கள் 6ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். உண்மையாகவே நீதி வழங்கக்கூடிய இடத்துல அவங்க யாரும் இல்லை. ஒன்று இவருக்காக ஒரு சோதனை, இயேசுவை குற்றம் சுமத்துவதற்காக ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க அதை செய்தாங்கன்னு வேத வசனமே சொல்லுது. இவர்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காக வரவில்லை, பாவத்தை ஒழிப்பதற்காக வரல. அந்த இடத்துல அவங்க செய்த ஒரு முக்கியமான வேலை, இயேசுவை சோதிக்கும்படியாக, குற்றம் சுமத்துவதற்கு, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும்படி பொருட்டு அவரை சோதிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். வேற ஒன்றுமே சில எழுதிட்டு இருந்தார். ஆனால் அவங்க ஓயாமல் அவரை என்ன செய்தாங்கன்னா, அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவர் சொன்ன வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் தரையில் குனிந்து என்ன செய்தார்னா எழுதினார். வேற ஒன்றும் அவர் பேசுறதுக்கு விரும்பலை. அவர் கீழே எழுத ஆரம்பிச்சிட்டார். ஏற்கனவே எழுதினார், இப்பவும் குனிஞ்சு எழுதுறாரு. அவர் என்ன எழுதினார்னு சொல்லப்படலை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. அவங்க செய்த பாவத்தெல்லாம் எழுதிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று, இயேசு குனிந்து எழுதினது தலை குனிந்திருக்கிற இன்னொருடைய பெண் தலையை உயர்த்துவதற்காக எழுதினார். அல்லேலூயா. நான் கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சத்தம் கேட்டிருக்கும், யாருமே அங்கே இல்லை, போயிட்டாங்க. அந்த பெண் மட்டும் இப்போ தான் அவன் என்ன செய்வான்னா தலை நிமிர்ந்திருப்பாளா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா பெருங்கூட்டத்துக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் இயேசுவும் அவருடைய சீஷர்கள் இருந்திருக்கலாம் ஒருவேளை. இப்போ எல்லாரும் பெருங்கூட்டம் போயிடுச்சு. இவளை குற்றம் சாட்டினவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இப்போ இவள் தைரியமாக என்ன செய்ய முடியும்னா தலை நிமிர முடியும். ஏன்னா கல்லறியக்கூடிய ஆட்கள் அங்கே இல்லை, என்னை குற்றம் சாட்டினவர்கள் அங்கே இல்லை. அன்பானவர்களை, அவள் தலை நிமிர முடியாது இருந்தவளை தலை நிமிர செய்தவர் இயேசு.
உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்வில் தலைநிமிர செய்வார். நீங்களும் சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியும். கடந்த காலங்களில் எத்தனையோ இடங்களில் நாம் தலை நிமிர முடியாதிருந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் தலை நிமிர பண்ணி இருக்கிறார். ஒருவேளை நான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல தலை நிமிர முடியாமல் இருந்தால் நம்முடைய ஆண்டவர் தலை நிமிர செய்ய முடியும் அவரால். இந்த பெண்ணுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இன்னொரு சம்பவத்தையும் நாம் பார்க்கலாம். 14வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை படிக்கும்போது இங்கே ஒரு மனிதனை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, அவனை உற்று பார்க்குறாரு. அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று பவுல் பார்க்கிறார். லீஸ்திராவில் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால் வழங்காதவனாக உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். கால் தான் அவனுக்கு நடக்க முடியல, ஆனால் பிரசங்கத்தை அவன் என்ன செய்கிறான், கேட்குறான். அல்லேலூயா. பெரிய ஆச்சரியம். நமக்கே கால் சரியில்லைன்னு நினைக்கல, ஆனால் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தான். சும்மா கேட்கல, அவனை பவுல் உத்து பார்க்கும்போது அவன் உண்மையாகவே கேட்குறான். பிரைஸ் தி லார்ட். இல்லை, பிரசங்கத்தை எல்லார போல பேருக்காக கேட்கல, ஒரு உண்மையாக தாகமாக ஏன்னா ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது. உள்ளத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தை கேட்குறான். சிலலாம் இந்த வாயாடி என்ன பேசுகிறான், அப்படி பைபிள் இருக்குல்ல, இந்த வாயாடி என்ன பேசுகிறான்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ஏதோ புலம்புறான்னு நினச்சிருப்பாங்க. ஏதோ ஒன்று புதுசுவாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி இந்த மாதிரி ஊழியம் வளரலை, அப்போ தான் இயேசுவின் சுவிசேஷம் பரவிட்டுருக்கு. அப்போது இது புதுவிதமான நூதன உபதேசமாக இருக்குது அப்படின்னு யூதர்களுக்கு விகற்பமாக இருக்குது. அப்போ ஏதோ என்னன்னு பார்ப்போமேன்னு சிலர்லாம் கேட்டாங்க. ஆனால் இவன் விசுவாசத்தோடு அந்த செய்தியை அவன் கேட்டான். அவன் வாழ்க்கையில் நிமிர முடியாத நிலைமை, அவன் நிமிர்ந்து எல்லார போல அவனால் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து பவுல் மூலமாக செய்த ஒரு பெரிய வேலை. பவுல் சொல்கிறார், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். அல்லேலூயா. ஆனால் இதில் இவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவன் காரணமே அல்ல. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவனுடைய வாழ்க்கையில் இந்த நடக்க முடியாதுக்கு யார் காரணம்? பிறவியிலேயே அப்படி வந்துட்டான். இவன் எதையாவது தவறு செய்து இவனுக்கு அந்த பிரச்சனை வரல. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நம்ம மேலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சில நேரம் தலை குனிய வேண்டிய இடம் வரும். ஆனால் அங்கேயும் தேவன் தலை நிமிர செய்ய நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பங்கு எதுவுமே கிடையாது, அவன் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை. சில நேரம் சொல்லுவாங்கள்ல, பைபிளே இருக்குது, இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ அப்படின்று சொல்லக்கூடிய இடத்துல சில நேரங்களில் பார்க்குறவங்கெல்லாம் பரிதாபப்படுவாங்க. சில நேரங்களில் அவனை ஒரு குற்றவாளியாக கூட என்ன சில நினைப்பாங்க. ஆனால் இவன் மேலே எந்த தவறுமே இல்லை, பிறந்ததிலிருந்து அவனுக்கு நடந்த காரணம். நான் சொல்கிறேன், நாம் பிரச்சனை இல்லாட்டாலும், நம்மால் அந்த பிரச்சனை வராட்டாலும், வேறு யார் மூலமாக வந்திருந்தாலும் கூட, தொடக்கத்திலேருந்தே சில சொல்லுவாங்க, நான் பிறந்ததுலேருந்தே இந்த பாதையில் போகிறேன், தலை நிமிர முடியல, ஆனால் கர்த்தர் செய்ய முடியும், தலை நிமிர செய்வார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்று வழியும் அவனுக்கு இல்லை. இது தலை நிமிர்றதுக்கு அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குதா, வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கானா? எந்த வாய்ப்புகளும் அவனுக்கு இல்லை. எத்தனை வயது அவனுக்குன்னு தெரியல, ஆனால் பிறந்ததில் இத்தனை வருஷம் வரைக்கும் அவன் முயற்சி பண்ணியிருப்பான் எழுந்து நிமிர்ந்து நிற்க, ஆனால் முடியவே இல்லை. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் தலை நிமிர செய்தார் அப்படின்றத நாம் இந்த வேத வசனங்களில் நான் வாசிக்க முடிகிறது. அன்பானவர்களை, இன்னொரு சம்பவத்தையும் பைபிளில் படிக்க முடியும். லூக்கா சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிற போது அங்கே ஒரு பெண் இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11. இவளாலேயே நிமிர முடியாது. வாழ்க்கையில் ஒரு நாளும் நிமிர்ந்து பார்க்க முடியாது. எப்போதும் கூணிக்கொண்டே நடக்கிறது. நீங்கள் சிலரை பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய மனது வாழ்க்கையில் அப்படி தரையை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். நான் ஒரு அம்மாவெல்லாம் இந்த ஏரியாவில் பார்த்துருக்குறேன். அவங்க ஒரு கம்பூனிட்டு குனிஞ்சு தான் அவங்க தரையில் போயிட்டே இருப்பாங்க. அவங்க யாரையும் முகம் பார்த்து பேச முடியாது, குனிஞ்சு தான் பேச முடியும். வாழ்க்கையில் யாரையும் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு குனிந்து நடக்கிற அனுபவங்கள்.
எத்தனை வருஷம் அப்படின்னா 18 வருஷம். 18 வருஷம். அன்பானவர்களே, ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனையை நிமிர முடியாமல் இருந்தாலும் சரி, பாதியிலிருந்து நிமிர முடியாமல் இருந்தாலும் சரி, இயேசு நிமிர பண்ண முடியும். அல்லேலூயா. இயேசு நிமிர பண்ண முடியும். இந்த பிரச்சனை காரணம் என்ன? அவனுக்கு ஏற்கனவே ஒருவனுக்கு பிறவியிலிருந்தே சப்பானி, அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பலவீனம். ஆனால் இவளுக்கு என்ன பிரச்சனை என்றால், வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். இவளுக்கு பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆவி, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பிசாசின் போராட்டம். சில நேரங்களில் வியாதிகள் தலை நிமிர பண்ணாமல் செய்யும். சில நேரங்களில் பிசாசும் நம்மளை என்ன செய்ய மாட்டான், தலை நிமிர விட மாட்டான். அதாவது நிமிர முடியாமல் பண்ணுகிற விஷயங்களில் பிசாசு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அவன் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் நிமிர்ந்து நிற்பதை விரும்பவில்லை, தலை குனிந்து நடக்க வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான். இவளுடைய வாழ்க்கையில் பிசாசு நிமிர முடியாமல் தடுத்து வைத்திருந்தது. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அந்த விஷயத்தில் நீங்கள் கவனிங்க, இயேசு அவள் மேல் என்ன செய்தாராம்? கைகளை வைத்தாராம். ஆச்சரியமானது அன்பானவர்களே. இந்த நிமிர முடியாத ஒரு கோணி அவள் எப்படி இருந்திருப்பாள்? வாழ்க்கையின் ஆதாரம் என்ன? ஒருவேளை அவள் எல்லாருக்கும் வாங்கி சாப்பிடக்கூடியவளாகவும் ஒருவேளை இருந்திருக்கலாம். எல்லாரையும் இயேசு தொட்டு சுகமாக்கவில்லை. இவள் மேல் கைகளை ஆண்டவர் வைத்தார். ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க அவளை ஒரு மாதிரி பார்த்துருக்கலாம்ல. பொதுவாக சமுதாயம் இந்த மாதிரி ஆட்களை ரொம்ப ஒன்றும் மதிப்பாக நினைக்கிறீங்களா? இல்லை, கூணி நடக்கிறவங்கள, தலை குனிஞ்சு இருக்கிறவங்கள ஒன்றும் பெரிய அளவில் உயர்த்தி வைக்கிறது இல்லை. ஒருவேளை கேலி பண்ணுறவங்களுக்காக தானே செய்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை கேலி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ முறை அந்த இடத்துல அந்த அம்மாவை மக்கள் பார்த்துருக்கலாம், ஒருவேளை அற்பமாக நினச்சிருக்கலாம், அதுக்கு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டுருக்கலாம், சிலர் ஏளனம் பண்ணியிருக்கலாம், சிலர் ஏதோ பரிதாபப்பட்டு போயிருக்கலாம், ஏதோ காசு பணம் உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து அவளை மற்றவங்கெல்லாம் தொடாமல் கூட என்ன செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் தள்ளி நிற்கலாம். அவள் வந்தாலே கொஞ்சம் என்ன செய்வாங்கன்னா, கூனி வாரா அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை எல்லார் முன்னாடியும் தொட்டார். அன்பானவர்களை, தலை குனிந்து நிமிர முடியாமல் இருக்கிற எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படுகிறவர்களை இயேசு தொடுவார். அவர் குணமாக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை நான் திரும்பவும் சொல்கிறேன், இயேசுவால் தலை நிமிர பண்ண முடியாத ஒருவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எல்லாரையும் ஆண்டு உயர்த்த முடியும். எவ்வளவு கீழானவர்களையும், அல்லது ஒருவேளை தலை நிமிரவே முடியாது அப்படின்ற ஒருத்தரை கூட தலை நிமிர பண்ண முடியும். நம்முடைய தேவன் வல்லமையானவர். நம்முடைய தேவன் வல்லமை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் வல்லமையானவர். அவர் செய்ய முடியும். நான் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். ஏராளமான மனிதர்களை தேவன் தலை நிமிர பண்ணியிருக்கிறார். சமுதாயத்தில் தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். உறவுகள் நடுவில், சமுதாயத்தின் நடுவில், வேலை செய்யும் இடங்களில், தேவன் தலை குனிந்த இடங்களில் தலை நிமிர செய்ததை சாட்சியாக சொல்ல முடியும். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக இயேசு இப்படி செய்தார்? இவளுக்கு ஏன் அவளை தொட்டு குணமாக்கினார்? அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீ சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றார். யார் சொல்கிறது? எங்கள் ஜெபாலய தலைவனுக்கு என்ன வேலை? வர்ற மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நினைப்பான். இந்த ஜெபாலய தலைவன் என்ன சொல்லலாம்? வேற நாளில் வா, சுகம் அடைஞ்சது தப்புன்றானே. அல்லேலூயா. அந்த ஜெபாலய தலைவன் எவ்வளோ அக்கறை உள்ளவனாக இருக்கிறான். அன்னைக்கு எத்தனையோ முறை அந்த ஆலயத்துக்கு அந்த அம்மா வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நல்ல வேலை இந்த அம்மாவுக்கு சிலருக்கு நல்லா இருக்கிறத என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. இது சந்தோஷப்பட்டுருக்கணுமே, பரவாயில்ல, இன்றைக்காவது இந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம், இனிமேலாவது ஒழுங்காக நிமிர்ந்தாவது சர்ச்சுக்கு வருமேன்னு அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு மனிதன், ஜெபாலய தலைவன், சந்தோஷப்பட வேண்டியவன், சந்தோஷப்படலை. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சந்தோஷப்பட வேண்டியவங்களே சந்தோஷப்பட மாட்டாங்க. எப்போ நம்ம நிமிர்ந்து நிற்கும்போது. ரைசலா, நம்முடைய வாழ்க்கையில் இப்போ தான் கொஞ்சம் நிமிர்ந்து வர்றோம் அப்படின் போது சந்தோஷப்பட வேண்டியவர்கள் கூட சந்தோஷப்படாமல் இருக்கலாம். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து விட்டு போய் எனக்கு தண்ணீர் காட்டுவது இல்லையா? இயேசு அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசுகிறார் பாருங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியை இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து
அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, இயேசு இதை ஏன் செய்தார் அப்படின்னா, அவருக்கு எதிரானவர்கள், விரோதமாக இருந்தவர்கள் எல்லாரும் வெட்கப்படும்படி இதை செய்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் விரோதமாக இருக்கிறாங்களோ அவங்க வெட்கப்படும்படி நம்மை தலைநிமிர செய்வார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. இது விசுவாசிங்க. இந்த காலையில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. மனதார இந்த வசனத்தை விசுவாசிங்க. நம்மளை விரோதிக்கிறவங்களை வெட்கப்படும்படி செய்யும்படி தேவன் நம்மை தலைநிமிர செய்கிறவர். இன்னொன்று வசனம் சொல்லுது, அவங்க மற்ற ஜனங்கள், சகல ஜனங்களும் தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தலைநிமிர செய்கிறாராம். ஒரு கூட்டம் வெட்கப்படும்படி செய்கிறார், இன்னொரு கூட்டம் தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த பெண்ணுக்கு செய்கிறார். இன்னொன்றையும் நம்ம இதில் கூர்ந்து கவனிக்கணும். எல்லாரும் சந்தோஷப்படலை. ஜபாலே தலைவனே சந்தோஷப்படலைன்னா அங்கே இருக்கிற மற்ற யூதர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? அவங்களுக்கு சுகத்தை விட எது முக்கியமாயிருச்சு? ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமாயிருச்சு சுகத்தை விட. அப்போ அங்கே இருக்கிற பெரும்பாலானவங்க இவள் சுகமானதை விரும்பலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் இவளை அற்பமாக நினைக்கிறாங்க. ஒருவேளை இயேசு மேலேயும் கோபம் இருக்கும், இவன் மேலேயும் கோபம் இருக்கும். இன்னைக்கு பார்த்து வந்திருக்கிறாளேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இவளை அற்பமாக நினைக்கிறீங்க, ஆனால் இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறார். இயேசு பாருங்கள் அவளை அந்த இடத்துல எப்படி தூக்கி வைக்கிறார் பாருங்களேன். ஆபிரகாமுடைய குமாரன் அப்படின்னா ரொம்ப மதிப்பு, ஆபிரகாம் சந்ததி அப்படின்னா ரொம்ப யூதர்களுக்கு பெருமை. ஆனால் அந்த பெருமையை, அந்த உயர்வை, கனத்தை எல்லாரும் முன்னாடியும் அந்த அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்து, இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தியாக இருக்கிறாளே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னது அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, தலை குனிந்திருக்கிறவர்கள், தலை நிமிர முடியாது இருக்கிறவர்களை உலகம் பார்த்தா ஒரு மேலே பரிதாபப்படலாம், இல்லை அற்பமாக நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு செய்கிற காரியங்கள் என்னன்னா, கனப்படுத்துகிறாரு, அவங்க மேலே மனதுருகிறாரு, அவங்க மேலே கையை வைக்கிறார். யாரும் கை வைக்க விரும்பாத ஒரு பெண் மேலே அவர் கை வைத்து சுகமாக்குறார். அவரால் சொன்னால் சுகமாயிருக்க முடியும் தானே? அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து, நீ பவுலே எழுந்து நிமிர்ந்து நில்லுன்னு சொன்னால் இயேசு சொல்லலாமே. நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து. சீலோவம் குளத்தில் போய் என்ன செய்ய கழுவுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஆண்டவர் லாசர் வெளியே வாரு, செத்து போனவனே வான்னு வார்த்தையினாலேயே நடத்தியிருக்கிறாரு. அப்போ இந்த பெண்ணை தொடாமலே செய்யலாமே. எல்லாரும் ஏன் இதை செய்கிறாருன்னா காரணம் இல்லாமல் இயேசு செய்திருக்க மாட்டார்ல. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக செய்கிறாரு, அந்தந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் செய்கிறாரு. அப்போ இந்த இடத்துக்கு ஏன் தொடணும் அப்படின்னா, எல்லாரும் தொடலை, இயேசு தொடராரு. எல்லாரும் அற்பமாக நினைக்கிறாங்க, இயேசு அவளை அற்பமாக நினைக்கலன்னு எல்லாரும் பார்க்கணுன்னு நினைக்கிறார். இனி அந்த பெண்ணை எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. இனி அவளுடைய அந்த பிக்சரே மாறிட்டு, அவளை பார்த்த பார்வையெல்லாம் இன்னும் என்ன செஞ்சிடும், மாறிடும். இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி தான் அப்படின்ற உணர்வு அங்கே கர்த்தர் ஏற்படுத்திட்டாரு. இயேசுவே அவளை தொடும் பொழுது மற்றவங்களும் இனி தொட நிச்சயமாக சம்மதிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பெண்ணை கர்த்தர் உயர்த்தி வைத்தார் அப்படின்றத நான் வேதத்தில் பார்க்குறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இன்னொன்று சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த பெண் நிமிர முடியாதிருந்தால், இன்னொருவன் பிறவியிலிருந்தே நடக்க முடியாதவனாக இருந்தால், இன்னொரு பெண் பாவத்தினால அவளால் தலைநிமிர முடியாமல் இருந்தால், 3 பேரும் தலைநிமிர முடியாதிருந்தவர்களை தலைநிமிர பண்ணினார். 3 பேரும் அவர்கள் ஸ்தோத்திரம் வெவ்வேறு காரணங்களுக்காக அவர்கள் தலைநிமிர முடியாதிருந்தார்கள். எந்த காரணமானாலும் இயேசு தலைநிமிர செய்ய முடியும் என்பதற்கு இந்த 3 சம்பவங்களும் உதாரணமாக இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு விஷயம், இதில் தலைநிமிர முடியாமல் செய்கிறது என்னென்னா, ஒரு நுகத்தடி அவங்க வாழ்க்கையில் பிசாசினாலோ பாவத்தினாலோ அல்லது வேறு எந்த கிரியைகளினாலோ அவங்க மேலே ஒரு நுகத்தடி அவங்க மேலே இருக்குது. அதுதான் தலைநிமிர முடியாமல் என்ன செய்யுது, அவங்கள செய்கிறது. இயேசு நுகத்தடிகளை எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நுகத்தடியை கர்த்தர் மாற்றுவார்னு ஏசாயால ஒரு வசனம் இருக்குது. அன்பானவர்களே, 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலின் நுகத்தடிகளை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 1, 4 வசனங்களில் நாம் அதை வாசிக்க முடியும். ஆகிலும் அவர்
செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் அதில் நிறைய வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அன்பானவர்களே, அவங்க மேலே நுகத்தடி மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மேலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நுகத்தடியை முறித்து போடுறார், அதை எடுத்து போடுறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு என்ன நுகத்தடி? ரெண்டு விஷயங்களை பார்க்குறோம். ஒன்று எகிப்தில் அவங்க அடிமைப்பட்டு போயிருந்தார்கள், அது ஒரு நுகத்தடி. இஸ்ரவேல் ஜனங்கள் நிமிர்ந்து நிற்க முடியாதபடி, விடுதலை பெற முடியாதபடி ஒரு நுகத்தடி அவங்க மேலே அனுப்பிச்சு கர்த்தர் அதை முறித்து போட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களின் நுகத்தடிகளை முறித்து அவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இனி யாருக்கும் அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, கர்த்தரை தவிர குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தலை நிமிர்ந்து பார்த்தாங்க. எகிப்தில் இருக்கும்போது அவங்க நிலைமை நீங்கள் யோசித்து பாருங்கள், ரொம்ப பரிதாபமான நிலைமைல்ல. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு அடிமைத்தனம், கொடுமை, ஏதோ உயிர் ஒரு செத்த பிணமாகத்தான் அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள கர்த்தர் தலை நிமிர பண்ணார். எகிப்திலேருந்து வெளியில் வந்த உடனே அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், எகிப்தின் அடிமைத்தனம் நுகத்துக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது. ஏன்னா அவங்க யாக்கோபு குடும்பமே அங்கே வந்துருச்சுது. அவங்க பிறந்ததே எங்கே தான் பிறந்தாங்க, பாவம் செய்ததுனால அங்கே எகிப்துக்கு என்ன செய்யலை போல, அவங்க அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் யோசேப்பு அறியாத ராஜா வந்ததுனால அவங்களுக்கு நுகத்தடி வந்தது. எகிப்தினுடைய அடிமைத்தனத்திற்கும் நுகத்தடிக்கும் காரணம் அவர்கள் அல்ல. நான் சொல்கிறேன், காரணமில்லாமல் வருகிற நுகத்தடியும் கர்த்தர் மாற்றுவார். பாபிலோனின் நுகத்தடி ஏன் வந்துச்சு? எகிப்து நுகத்தடி இவங்க காரணம் இல்லை, ஆனால் கர்த்தர் மாற்றினார். பாபிலோனின் நுகத்தடி ஏன் வந்துச்சுது? அங்கே அடிமைத்தனம், சிறைப்பட்டு போனார்கள். அதுக்கு காரணம் யாருன்னா அவங்க தான் காரணம். அவங்களால தான் சிறைப்பட்டு போனாங்க. அவங்க பாவம் செய்ததுனால தான் கர்த்தர் சிறையிருப்புக்கு கொடுத்தார். ஆனால் தேவன் அந்த நுகத்தடியும் கர்த்தர் மாற்றினார். நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம மேலே தவறு இருந்தாலும் கர்த்தர் நுகத்தடியை மாற்ற முடியும், தவறு இல்லாட்டால் நுகத்தடியை மாற்ற முடியும். ஆனால் ஒன்று, ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து மனம் திரும்பினால், அவரை சார்ந்து கொண்டால், தவறுகளை ஒத்துக்கொண்டால் தேவன் நுகத்தடிகளை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த மனிதனையும் அல்லது தலை நிமிர பண்ண முடியாத ஒரு மனிதன் யாரும் இல்லை. இயேசுவால் எந்த மனிதனையும் தலை நிமிர பண்ண முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில இடங்களில் குடும்பங்களுக்குள்ளே சிலர்லாம் தலை நிமிர முடியாமல் என்ன செய்கிறாங்க இருக்காங்க. வேறு எங்கேயும் சொந்தக்காரண்டெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே சிலர்லாம் தலை நிமிர முடியாமல் இருக்கிறவங்களெல்லாம் நான் வேதத்தில் வாசிக்கிறோம். சில நேரங்களில் வயதாயிடுச்சுன்னா வீட்டில் கூட என்ன செய்ய முடியல, சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னால் எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் நான் இல்லை, ஏதோ நடைபெணமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். மகன்கிட்டையும் பேச முடியல, மருமகள்கிட்டையும் பேச முடியல, மருமகன்கிட்டையும் பேச முடியல, மகாட்டையும் பேச முடியல. நான் பேசினாவே எரிஞ்சு விழுறாங்க, ஒரு வார்த்தை சொல்ல முடியல, எந்த வார்த்தையும் பேச முடியல அப்படின்ற எத்தனையோ பேரை நம்ம சந்திக்கிறோம். வீட்டுக்குள்ளே சில கணவனாலே, சில மனைவியால் அப்படியே அடிமைத்தனப்பட்டு போயிருக்கிறவர்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தலை நிமிர செய்வாராக. அவரால் தலை நிமிர செய்ய முடியாத நபர்கள் யாரும் இல்லை. கர்த்தரை சார்ந்து கொள்வோமாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் விசுவாசித்து நாம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை இன்றைக்கி 3 விதமான காரணங்களை சொன்னோம். பிறந்ததிலிருந்து இருந்தாலும் பரவாயில்ல, இடையில வந்ததான அடிமைத்தனமாக இருந்தாலும், நுகத்தடியாக இருந்தாலும் சரி, கர்த்தராலே ஆமென் ஸ்தோத்திரம் தலை நிமிர பண்ண முடியும், தலை நிமிர பண்ண முடியும். எகிப்தின் அடிமைத்தனத்தையும் கர்த்தர் மாற்ற முடியும். பாபிலோனின் நுகத்தடிகளையும் தேவன் மாற்ற முடியும். அன்பானவர்களே ஸ்தோத்திரம், கர்த்தரால் மாற்ற முடியாத ஒரு நுகத்தடி ஒன்றும் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். பாரத்தோடு கூட நுகத்தடியினாலே தலை நிமிர முடியாமல் இருக்கிற ஒருவரை உலகம் அற்பமாக எண்ணினாலும் தேவன் அற்பமாக எண்ணுவதில்லை. ஹல்லேலூயா. நுகத்தடிக்கு அவனே காரணமாக இருந்தால் கூட ஆண்டவர் அற்பமாக என்றதில்லை. கர்த்தர் அவர்கள் மேல் கைகளை வைக்கிறார். தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் தலைநிமிரை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் மனசில் ஏதாவது தோணுதா? ஏதாவது ஒரு இடத்துல நான் தலை குனிஞ்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் நம்பிக்கையோட விசுவாசமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை தலை நிமிர பண்ணும். எத்தனை பேர் இப்படி சொல்ல விரும்புகிறீங்க? அவன் சத்தமாக சொல்ல முடியாட்டாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ளே சொல்லுங்க, அப்பா இந்த குறிப்பிட்ட இடத்துல நான் தலை நிமிர முடியாமல் நிற்கிறேன் ஆண்டவரே, கர்த்தாவே என்னை தலை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் இந்த நாளில் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவரை என்னை தலை நிமிர வைக்கணும் ஆண்டவரே. நான் எந்த இடத்துல தலை குனிஞ்சனோ அந்த இடத்துல தலை நிமிர வைங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட
விசுவாசத்தோடு கேளுங்க. வழக்கமாக கேட்குற வசனமாக இதை நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை தலைநிமிர பண்ண முடியும் என்று விசுவாசிக்கிறேன்ப்பா. 18 வருஷமா ஆண்டவரை தலைக்கு நிமிர முடியாமல் இருந்த ஒரு பெண்ணை தலைநிமிர செய்ய முடியுமானால், பிறந்ததில் இருந்து கண்களை பார்த்த நாள்ல இருந்து விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தலைநிமிர முடியாமல் வாழ்ந்த அந்த பெண்ணை, அந்த மனிதனை கத்த தலைநிமிர செய்தது போல எங்களை தலைநிமிர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில பிசாசின் போராட்டத்தினால ஆண்டவரை தலைநிமிர முடியாது இருக்கிற சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கலாம். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைக்காக, உங்கள் பேர பிள்ளைகள் வாழ்க்கைக்காக, உங்களுடைய சொந்தங்களின் வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீர் தலை நிமிர செய்வீராக. அந்த ஒரு வார்த்தை சொல்றீங்களா? தலை நிமிர செய்வீராக, தலை நிமிர செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்தை நுகத்தடிகளை தேவன் மாற்றினார். ஆனால் மறுபடியும் ஏன் அவள் நுகத்தடி வந்தது? ஆண்டவர் தலைநிமிர செய்தாலும் மறுபடியும் தலை குனிகிற நிலைமை இஸ்ரவேலுக்கு வந்த காரணம் இஸ்ரவேல் செய்த பாவத்தினால. அன்பானவர்களே, ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னுடைய நுகத்தடியை மாற்றி என்னை தலை நிமிர செய்த பின்பு மறுபடியும் நான் தவறு செய்து நான் மறுபடியும் தலை குனியாதபடி என் தேவன் என்னை ஆண்டவரே தலை நிமிர வைப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே மை துதிக்கிறையா, துதிக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு இந்த கால வேளையில் நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கண்களில் கண்ணீரோடு கூட ஆண்டவர், மனதில் பாரத்தோடு கூட, என்ன நடக்குமோ என்று ஏக்கத்தோடு கூட இந்த கால வேளையில் ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த உலகமும் இந்த மனிதர்களும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை வேறு விதமாக பார்க்கலாம், அற்பமாக பார்க்கலாம், ஏளனமாக பார்க்கலாம், ஆண்டவரே பொறாமையினால் பார்க்கலாம். என்ன காரணங்களினால் பார்த்தாலும் கர்த்தரோ நீர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. பக்கம் வந்து கைதொட்டு ஆண்டவரே நீர் விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே. தலை நிமிர வைப்பதற்கு நீர் விரும்பினாலும், இந்த உலகம் ஆண்டவரே அதை விரும்பாமல் இருந்தாலும், நீர் நிச்சயமாக ஆண்டவரே விரோதிக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஆச்சரியப்படும்படியாய், வெட்கப்பட்டு போகும்படியாய் நீர் தலை நிமிர செய்வீர் ஆண்டவரே. நாங்கள் தலை நிமிர கூடாதுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்காக எங்களை விட்டுவிட மாட்டீர் ஆண்டவரே. அவங்க வெட்கப்படும்படியாக எங்களை தலைநிமிர செய்ய உம்மால் முடியும் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் சர்ச்சில் யாராகிலும் அப்படி தலை நிமிர முடியாமல் போராடி கொண்டிருந்தால் இந்த ஏப்ரல் மாதத்தில் நீர் தலை நிமிர பண்ணும்படி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விசுவாசிகளுக்காக ஒரு முறை ஜெபிக்கிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர பண்ணுங்க ராஜா, தலை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. படிக்கும் இடங்களிலும் வேலை செய்யும் இடங்களிலேயும் குடியிருக்கும் பகுதியிலும் ஆண்டவரே, பொது இடங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சொந்தக்காரங்கள்லாம் கூடுகிற இடங்களில் நம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாய் கிருபை செய்வீரார். எது அவர்களை தலை நிமிர முடியாமல் செய்கிறதோ அதை ஆண்டவர் அப்புறப்படுத்தி போடும். எந்த பிரச்சனை இருக்கிறதோ அதை மாற்றி போடும். வருங்காலங்களில் ஒரு சாட்சியை எழுப்பும். இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் வந்து சொல்ல வேண்டும், கர்த்தரின் வாழ்வில் இந்த வசனத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அற்புதம் செய்யும். அவங்க மேலே கைகளை வையும். இன்னைக்கு இந்த கால வேளையில் அப்பா, அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்டுங்க. கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக மன்றாடுகிற மன்றாட்டு கேட்கப்படுவதாக. எத்தனையோ முறை அந்த பெண் அந்த ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் அவளுக்காக ஒரு நாளை கர்த்தர் வைத்திருந்தீரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஒரு நாளை வைத்திருக்கிறபடியால் நன்றி. தலை நிமிர பண்ணுவதற்காக ஒரு நாளை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நாள் இந்த நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க ஆண்டவரே, மேன்மைப்படுத்துங்கப்பா. எங்கள் சர்ச்சு தலை நிமிர்ந்து இருக்கட்டும், எங்கள் ஊழியம் தலை நிமிர்ந்து இருக்கட்டும். எங்கள் ஊழியத்தை கெடுக்க நினைக்கிற எல்லாருக்கும் முன்பதாக எங்கள் ஊழியத்தை கர்த்தர் உயர்த்தி வைப்பீராக ஆண்டவரே. எங்கள் சபையை உயர்த்தி வைப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்ளக்கூடாதுப்பா ஆண்டவர். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் எங்கள் சபையை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதத்தில் எங்கள் சபை வளரட்டும், சுவாசிகள் வளரட்டும், தலை நிமிரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவரே.
எங்கள் சபையில் இருக்கிற விபிஎஸ் குஷ்டருடைய ஆராதனை, ஈஸ்டர் ஆராதனை எல்லாம் ஆசீர்வாதமாக்கி ஆண்டவர் தருவீராக என்று நீ காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. காத்துக்கொள்ளும். இந்த கால வேளையிலும் இந்த ஜெபத்தை முக்கியப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க வந்த, உம்மை ஆராதிக்க வந்த, நன்றி சொல்ல வந்த உம்முடைய பிள்ளைகளை யாவரையும் கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.